சட்டசபை தேர்தல் அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான சட்டசபையை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு பெரும்பான்மை கட்சி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தேர்தல். கடந்த 60 ஆண்டுகளாக விடுதலைக்கு பிறகு ஒன்றிய அரசு, இது காங்கிரஸ் பாஜக எந்த கட்சியாக இருந்தாலும், தமிழர்களின் மொழி, இன உணர்வு, பண்பாடு, பொருளாதாரம், கல்வி இவை அனைத்தையும் ஒன்றிய அரசு பாதித்து வருகிறது. நீர் உரிமை, ஆற்று நீர் உரிமை அனைத்தையும். இதற்கெல்லாம் இந்த 2 திராவிட கட்சிகளின் ஆட்சிகளும் துணை போகின்றன. தாங்கள் பதவியை கைப்பற்றி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை இந்த 2 திராவிட கட்சிகளும் டெல்லியிடம் அடகு வைக்கின்றன. இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டுமானால் அதற்கு ஒரே மாற்று நாம் தமிழர் கட்சிதான். தேர்தலில் போட்டியிடுகின்ற மற்ற கட்சிகள் அனைத்தும் இந்திய தேசியம்தான் பேசுகின்றன. அவை அனைத்துமே ஒன்றிய அரசுக்கு துணை போகின்றன. எனவே தமிழ் தேசியத்திற்காக பாடுபடுகின்ற நாம் தமிழர் கட்சி மட்டுமே தமிழர்களின் உரிமைகளை காக்க முடியும். அதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாக்கு கேட்டு வருகின்றோம். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது வேளாண் தொழில்தான் மிக முக்கியமான தொழில். அந்த வேளாண் தொழில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாமெல்லாம் அறிவோம். வேளாண் தொழிலிலிருந்து இந்த உழவர்களை வெளியேற்ற வேண்டும். இங்கே பூமிக்கு கீழே இருக்கின்ற பல லட்சம் கோடி மதிப்புள்ள நிலக்கரியையும் எரிவாயையும் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒன்றிய அரசினாலும் இந்த திராவிட ஆட்சிகளாலும் உழவர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதில்லை. ஒரு டன்னுக்கு சத்தீஸ்கரில் 3000 முதல் 3500 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 2500 ரூபாய் தான். இடுபொருள் செலவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அதற்கான விலை கிடைக்கவில்லை. எனவே உழவர்கள் தானாகவே இந்த உழவாண்மையை விட்டு வெளியேற வேண்டும் என்பது அவர்கள் குறிக்கோளாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அறுவடை இயந்திரங்கள் சரியாக கிடைப்பதில்லை. மழைக்காலத்தில் அறுவடை செய்த அந்த நெல் மணிகள் நீரிலே முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்படுவதை நாமெல்லாம் அறிவோம். இதை தடுப்பதற்கு இருபெரும் திராவிட அரசுகளும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. சேமிப்பு கிடங்குகள் ஒழுங்காக அமைப்பதில்லை. நெல் உலர்த்தும் இயந்திரங்களை வாங்கி கொடுக்கலாம், சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிறது, ஆனால் இங்கு இல்லை. எனவே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த நெல்மணிகள் மழையில் ஈரமாகி ஈரப்பதம் இழந்து உழவர்களுக்கு ஏற்படும் நஷ்டம் தடுக்கப்படும். இயற்கை உரம் உழவர்களுக்கு அளிக்கப்படும். அறுவடை இயந்திரங்கள் அரசே கொள்முதல் செய்து அந்த இயந்திரங்களை குறைந்த வாடகைக்கு உழவர்களுக்கு அளிப்போம். இரண்டாவது, கல்வியை பொறுத்தவரை அரசு பள்ளிகள் அனைத்தும் இன்றைக்கு மிக மோசமான நிலையில் இருப்பதால் அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருகின்றன. ஏழை எளிய மக்கள் பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து தனியார் பள்ளிகளிலே தங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டி இருக்கின்றது. அவர்கள் வருவாயில் பெரும்பகுதி கல்விக்கும் மருத்துவத்துக்குமே செலவாகி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்படும். அதிகமான ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும். மருத்துவத்தை பொறுத்தவரையில் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் கருவிகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் மருத்துவர்களும் செவிலியர்களும் போதிய எண்ணிக்கையில் இல்லை. ஒன்றிய அரசின் புதிய பொருளாதார கொள்கையை அடிபணிந்து பின்பற்றுகின்ற இந்த தமிழ்நாடு அரசு காலியாகும் இடங்களுக்கு பணியாளர்களை நியமிப்பதில்லை. அனைத்து பணிகளும் இன்றைக்கு தற்காலிகமாக்குகிறார்கள், ஒப்பந்ததாரரிடம் அளிக்கிறார்கள். அதை மாற்றி இந்த பணிகளை நாங்கள் நிரந்தரம் செய்வோம். செவிலியர் எண்ணிக்கையை, மருத்துவர் எண்ணிக்கையை அதிகரித்து உரிய மருத்துவ சேவை, சரியான மருத்துவ சேவை ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்குமாறு நாங்கள் செய்வோம். ஐயா, இப்ப நீங்க தினந்தோறும் திண்ணை பிரச்சாரம் போறீங்க. 6 மணி நேரம் மருத்துவ பணியும் 6 மணி நேரம் மக்கள் பணியிலையும் ஈடுபடுறீங்க. இப்ப நீங்க திண்ணை பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது இந்த பகுதியில பெரும்பாலும் பார்த்தா திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்த மக்கள், நீங்கள் திண்ணை பிரச்சாரம் போகும்போது மக்களுடைய வரவேற்பு எப்படி ஐயா இருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு வரவேற்பு மிகச் சிறப்பாக இருக்கின்றது. வயதான பெரியவர்கள் கூட அந்த துண்டறிக்கையில் உள்ள செந்தமிழன் சீமான் அவர்களின் படத்தை பார்த்தவுடன் சீமானுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டுமல்ல, மாற்று கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த கட்சிகளின் செயல்பாடுகளால் மிக பெரிய அதிருப்தியில இருக்கிறார்கள். நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த கட்சிகளுக்குத்தான் வாக்களித்தோம், இந்த முறை நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், மாற்றமாக நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் என்றுதான் சொல்கிறார்கள். குறிப்பாக குடும்ப தலைவிகள் செந்தமிழன் சீமான் அவர்களின் உரையை ஊடகங்கள் வாயிலாக பார்ப்பவர்கள் அவருடைய சரியான கருத்துகளால் ஈர்க்கப்பட்டு இயற்கை வேளாண்மை, இயற்கை வளம், ஆற்று நீர் உரிமை,
எல்லோருக்கும் இலவச கல்வி, அந்த கல்வியை ஒட்டிய கௌரவமான வேலை, அதனால் கிடைக்கும் ஊதியம், அதை கொண்டு வாழ்கின்ற கௌரவமான வாழ்வு என்று அவர் சொல்கின்ற அத்துணை கருத்துக்களும் மக்களை சென்று சேர்ந்து விட்டன. அவர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். இதை தேர்தல் முடிவுகள் உறுதியாக நிரூபிக்கும். மன்னார்குடி வந்து திமுக கோட்டைன்னு சொல்றாங்களையா, இந்த வாட்டி இந்த கோட்டை களம் மாறுமா? நிச்சயமாக மாறும். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சமூகத்தின் அத்தனை பிரிவினரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், உழவர்கள், இப்படியாக அனைத்து பிரிவினரும் மன அதிருப்தியிலே இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இதே போன்ற ஆட்சியைத்தான் கடந்த காலத்தில் செய்தது. அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த வேற்றுமையும் இல்லை என்பதால் அவர்கள் இதற்கான மாற்றாக நாம் தமிழர் கட்சியைத்தான் விரும்புகிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை மன்னார்குடி என்பது இந்த 2020 தேர்தல் முடிவு அந்த வரலாற்றை மாற்றி எழுதும். இது உறுதி. சமீபத்துல சீமான் அவர்கள் கலந்துகிட்ட பாரதியார் பிறந்தநாள் நிகழ்வுல வந்து கலந்துகிட்டதுனால நாம் தமிழ் கட்சி வந்து RSS கைகூலி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கய்யா. பெரியாரை எதிர்க்கிறதுனால RSS கைகூலி சொல்றாங்க. இதுக்கு என்ன மறுப்பா நீங்க சொல்றீங்க? பெரியாரை எதிர்ப்பதாலேயே RSSின் கைகூலி என்று சொல்வது ஒரு உள்நோக்கத்துடன் அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் RSS உடைய அத்துணை கொள்கைகளையும் எதிர்க்கின்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. சனாதனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆரிய கடவுளர்களுக்கு எதிராக தமிழ் கடவுளான முருகனை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். RSS சமஸ்கிருதத்திலே வழிபாடு நடைபெற வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும், தமிழில் குடமுழுக்கு நடக்க வேண்டும் என்பதற்கு வழக்கு தொடுத்திருக்கின்றோம். RSS இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க நினைக்கிறது. ஆனால் செந்தமிழன் சீமான் தமிழுக்காக போராடி வருகிறார். தமிழ்தான் இந்த மண்ணில இருக்க வேண்டும், இந்தி சமஸ்கிருத திணிப்பு அகற்றப்பட வேண்டும். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். அத்துணை RSS திட்டங்களுக்கும் எதிராக நிற்பது நாம் தமிழர் கட்சி. எனவே இது ஒரு அவதூறு பரப்புரை. மறுபுறம் அவர்கள் எந்த திமுக RSSக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அதே திமுக தான் வாஜ்பாயி ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி என்று சொல்லி அந்த கூட்டணியில அங்கம் வகித்து 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா ஆட்சி இந்தியாவிலே நடைபெறுவதற்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி RSS அமைப்புகளுக்கெல்லாம் மத்திய அரசே, ஒன்றிய அரசே நிதியுதவி செய்வதை வாஜ்பாய் தான் ஏற்பாடு செய்தார். ஏனென்றால் RSSக்கு பல கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, சமூக நிறுவனங்கள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் இன்றைக்கு ஒன்றிய அரசு நிதி போகிறது. அதை செய்தவர் வாஜ்பாய். அந்த வாஜ்பாயை ஆட்சியிலே அமர்த்தி தங்கள் கட்சிக்கு ஒரு சில மந்திரி பதவிகள் கிடைக்க வேண்டும், அதை வைத்து பொருளீட்ட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக RSSோடு சமரசமாகி போனவர்கள் இந்த திமுகவினர். ஆனால் அவர்கள் எல்லா பிரச்சனைகளிலும் RSS எதிர்க்க நிற்கின்ற செந்தமிழன் சீமானை குறை சொல்கின்றார்கள். இது அப்பட்டமான பொய். அவர் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே பல பள்ளிகளிலே RSS சாக்காக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் தேசிய ஆர்வலர்களை ஒற்று பார்க்கின்ற அந்த ஒற்றுத்துறை RSSஐ ஒற்று பார்ப்பதில்லை. அவர்களை முற்றிலுமாக இவர்கள் மறைமுகமாக வளர விடுகின்றார்கள். பல பள்ளிகளில் RSS சாக்காக்கள் நடக்கின்றன. இப்படி அவர்கள் ஒன்றிய அரசுடன் ரகசியமான உறவு வைத்துக் கொண்டு RSSஐ வளர்ப்பதற்கு துணை போகின்றார்கள். புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்று வெளியிலே சொல்பவர்கள் உள்ளுக்குள்ளே வேறு பெயரிலே அதை கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் பள்ளியிலே சரியான மதிப்பெண் பெறாமல் பள்ளியை விட்டு விலகுபவர்கள் அவரவர்களுடைய குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதையே இன்றைக்கு சமீபத்தில் இந்த தமிழ்நாடு அரசு ITI என்று சொல்கின்ற தொழிற்பயிற்சியை பள்ளிகளிலேயே துவக்குகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் மதிப்பெண் வாங்க முடியாத மாணவர்கள் இதற்கு போகட்டும். இது அப்பட்டமான புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துகின்ற ஒரு முறை. வேறு பெயரிலே செய்கின்றார்கள். இந்த பெரியார் ஈவேரா அவர்களின் வழியிலே வந்த இந்த திராவிட கட்சிகள் பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாலையும் காண்பிக்கின்ற தந்திரத்தை அன்று முதல் இன்று வரை செயல்படுத்தி வருகின்றார்கள். மக்களை ஏமாற்றுவதற்கு முழக்கமிடுவது,
அதே நேரம் தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொண்டு பொது பணத்தை கொள்ளையடிக்க ஒன்றிய அரசுடன் சமரசமாகி போவது. அது இப்போது செந்தமிழன் சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. மக்கள் அதை உணரத் தொடங்கிவிட்டார்கள். எனவே பாரதியார் விழாவிலே செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டது RSSக்கு ஆதரவானது என்று அவர்களுடைய பொய் பரப்புரையை மக்கள் நம்ப மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த நிகழ்விலே செந்தமிழன் சீமான் இதுவரை இந்திய தேசியத்தை பேசுகின்ற பாவலர் தான் பாரதியார் என்று இவர்கள் செய்திருந்த புனை கதையை உடைத்து நொறுக்கி அவர் தமிழ் தேசியத்திற்காக, தமிழ் மாநிலத்திற்காக, தமிழ் மொழிக்காக பாடியவர் என்பதை RSS மேடையிலேயே நின்று நிறுவி இருக்கிறார். எந்த சனாதனத்தை RSS முன்னிறுத்துகிறதோ அந்த சனாதனத்திற்கு எதிராக, சாதி வேற்றுமைக்கு எதிராக பாவலர் பாரதியாரின் பாடல்களை RSS மேடையிலேயே முழங்கியவர் செந்தமிழன் சீமான். எனவே இவர்கள் சொல்வது அப்பட்டமான அவதூறு பரப்புரை. இதை மக்கள் உறுதியாக நம்ப மாட்டார்கள். நடந்த ஈரோடு கூட்டத்துல வந்து நடிகர் விஜய் வந்து களத்துல இல்லாதவங்க, களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க சொல்லி மறைமுகமா அந்த நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சிருக்காரு. களத்துல இல்லையா நாம் தமிழர் கட்சி? அவர் களத்திலேயே இல்லை என்று நாம் தமிழர் கட்சியை குறிப்பிடுவது அவருக்கு கூடுகின்ற கூட்டத்தை வைத்து அவர் சொல்கிறார். ஆனால் உள்ளபடியே தேர்தல் களத்திலே நின்று 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை கடந்த காலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் எல்லாம் ஓடி ஒளிந்து தேர்தலிலேயே போட்டியிடாமல் அவருடைய வாக்கு வங்கி இன்னதுதான் என்று தெரியாத சூழ்நிலையில் அவர் சொல்வது ஒரு அப்பட்டமான ஒரு பொய், ஒரு அவதூறு பரப்புரை, மக்களை திசை திருப்புகின்ற முயற்சி. நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி. அவருடைய கட்சி இதுவரை அங்கீகாரமே பெறவில்லை. எவ்வளவு வாக்குகள் விழும் என்பது இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இதை தமிழ் மக்கள் உணர்வார்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.